மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இரவு முதல் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. 22 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியுள்ளதால் குடியிருப்புகளை மழைநீருடன் கழிவுநீர் கலந்து சூழ்ந்திருப்பதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் மழையினுடைய தாக்கத்தின் காரணமாக குடியிருப்பு மற்றும் வணிக நிறுவனங்கள் கடைப்பகுதியில் ஏராளமான மழைநீரோடு கலந்த கழிவு நீரும் புகுந்திருப்பதால் துர்நாற்றம் வீசுவதாகவும் தொற்றுநோய் ஏற்படக்கூடிய அபாய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பகுதியில் இருக்கக்கூடிய சுற்று வட்டார பகுதிகளில் நேற்று முதல் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அதே போன்று கிழக்கு திசை காற்றின் காரணமாக தமிழகத்தில் பரவலாக 5 நாட்களுக்கு மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்றைக்கு பொறுத்தளவுக்கு கடலோர மாவட்டங்களில் அதிக மழை இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் சீர்காழி பகுதியில் அதிகமான ஒரு மழை பெய்து வருகிறது. மழையினுடைய தாக்கத்தின் காரணமாக சீர்காழி, கொள்ளிடம், வைத்தீஸ்வரன் கோயில், பூம்புகார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விடிய விடிய மழையின் தாக்கத்தின் காரணமாக முற்றிலுமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. மழைநீர் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்திருக்கிறது. அந்த மழைநீரோடு சாக்கடை கழிவு நீர்களும் கலந்திருப்பதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இந்த மழை நீரோடு கலந்திருக்கக்கூடிய சாக்கடை நீர் காரணமாக அந்த தொற்று பரவக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் துர்நாற்றம் வீசுவதாகவும் குறிப்பாக தென்பாதி திருவள்ளுவர் நகர், முதல் தெரு, 2வது தெரு, அதே போன்று அந்த சீர்காழி பகுதியில் கூடிய பல்வேறு பகுதிகளில் இது போன்ற பாதிப்பு இருப்பதாக வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மாவட்ட நிர்வாகம் விழிப்போடு செயல்பட்டு அந்த மழைநீரில் தத்தளிக்கக்கூடிய மக்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும். அந்த மழைநீரோடு கலந்திருக்கக்கூடிய கழிவுநீரை அகற்றுவதற்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஏற்கனவே எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் பல்வேறு பாதிப்புகளுக்கு மக்கள் ஆளாகி இருப்பதை சுட்டிக்காட்டி அவர்கள் வேதனை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.